வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு சமையலர், உதவியாளர் பணிக்கான வாண்டட் வந்து வெளியா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும். அதுக்காக என்னன்னு டீட்டெயிலா வந்துட்டு பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணியாளர் வந்து வாண்டட் குடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் மேக்ஸிமம் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தவிர மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல குடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணணும்? எப்படி டவுன்லோட் பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டோட வெப்சைட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட் குடுத்துர்றேன். பட் நீங்களே சர்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்ப என்ன ஆகும்னா கிருஷ்ணகிரின்னு குடுத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி குடுத்து இங்க குடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். உள்ள போனோனே இங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்துரும். ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல வேணா லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழா, இங்கிலீஷான்ட்டு. நான் தமிழ்ல சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் இருக்கு. அது கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போட்டிருக்காங்க. தலைப்பு இவங்க வந்து வாண்டட் குடுத்துருக்காங்க. 12/4/2025ல ஸ்டார்ட் ஆகி 25/4/2025ல முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாளுக்குள்ள முடிய போது. அது என்ன சொல்லியிருக்காங்க பாருன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளி சத்துணவு மையங்களில் ஏற்படும் சமையலர், உதவியாளர் காலிப்பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு தோல்வி தேர்ச்சி பெற்றவர்கள் பெற்றிருக்கணும். தோல்வியோ, தேர்ச்சி ஏதோ ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாரி வந்து நிக்கும். இப்போ வந்து இங்க நிக்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 732 பேர் வந்து வாண்டட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது. இது வந்து சமையல் உதவியாளர் அப்படின்னு தான் சொல்ல வரணும். ஆல்ரெடி நான் ஒரு ஜியோ போட்டதா உங்களுக்கு சொல்லியிருந்தீங்களா, அதுதான் அது. இதுல வந்து படிச்சு பாருங்க. நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும் அப்படின்னா, 10த் வந்து படிச்சிருக்கணும். பாஸா ஃபெயிலா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அதே மாரி அந்த குக்கிராம், கிராமர் போன்ற கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இது எல்லையில இருக்கும். இப்போ ஒரு நீங்க வந்து அந்த எல்லையில பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சொல்லிருக்கும். நான் இந்த கிராமம், நான் இந்த கிராமம் அப்படிலாம் இல்ல. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இது போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இருந்தா நீங்க வந்து உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி ஒதுக்கீட்டின் கீழ் 4+ ஒதுக்கீட்டின் கீழ் குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் உரிய அடையாள அட்டை விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறையான பார்வைத்திறன் மூக்கு கண்ணாடி மூலம் பார்வை சரி செய்யப்பட்டது. காது கேட்காது. இந்த மாரி அது என்ன ரீசனுக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இடஒதுக்கீடும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. நீங்க என்ன வேணுமோ அது வந்து படிச்சு பாருங்க. இதுல இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நீங்க வந்து இப்ப இது பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் வேண்டிய டாக்குமெண்ட் வந்து என்னன்னா, சா டிசிஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி வந்து இருக்கணும். 10ஆம் வகுப்பு படிச்ச எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கணும். குடும்ப அட்டை, இருப்பிடம் சான்றிதழ், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், விதவையால் அது கணவரால் கைவிடப்பட்டவர் விதவை சான்றிதழ், அந்த மாரி இந்த மாற்றுத்திறனாளி சான்றிதழ், இந்த சான்றிதழ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சான்றிதழ் நகல் விண்ணப்பத்துடன் இணைச்சு நம்மளுடைய பிடிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்தில இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிடிஓ ஆஃபீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றியத்து லெவல்ல இருக்கும். அதில 2 ஒன்றியத்திலே பெரிய இது இருந்தா 2 இடத்துல ஒரு இடத்துல இருக்கும். அது எதுல இருக்கோ அதில நியரஸ்ட்டா வந்து நீங்க வந்து அந்த விண்ணப்பம் வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆ எந்தெந்த இடத்துல ஏரியல் இருக்கு வாண்டட்ன்றத பார்த்தீங்கன்னா, உங்களோட மாவட்ட இணையதளத்தில இருக்கும் அப்படின்னு செய்தி இது. அது வந்து ஒட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டாரங்கள் இப்போ எந்த வட்டாரத்தில வந்து என்ன இருக்கு, வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டியிருப்பாங்க. அத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அங்க போய் டைரக்ட்டா இருந்தா விசிட் பண்ணணும். இல்லன்னா அங்க இருந்தாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் முறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி படிவம் இது. இது பிரிண்ட் எடுத்து இத நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும். இதில வந்து மாவட்டம், ஊராட்சி, விண்ணப்பிக்கும் பள்ளி, உங்களோட ஃபோட்டோ, உங்க விண்ணப்பதார் பேரு, தந்தை பேரு, இல்ல கணவர் பேரு யாரா இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரு. அதுக்கப்புறம் விண்ணப்பதார் இருப்பிட முகவரி வந்து போட்டிருக்கணும். மற்ற வட்டாட்சியாளரிடமிருந்து பெறப்பட்டது. அட்டை இப்ப அட்ரஸ்ல இருக்கிறது வந்து என்ன இருக்கோ அத வச்சு நீங்க போடணும். ஊராட்சியமா ஒன்றிய நகர இது என்ன இதில வருதோ அது போடணும். அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ் வந்து நீங்க வந்து போட்டிருக்கணும். 10த் படிச்சிருக்கேன் பாஸ் ஃபெயில் அப்படின்றது வந்து போட்டிருக்கணும். தமிழ்ல வந்து எழுத படிக்க கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி, வயது வந்து நீங்க வந்து போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் சாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். அ இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும். அது என்ன சான்றிதழோ, அது என்ன கம்யூனிட்டியோ அது போட்டு நீங்க கரெக்ட்டா எழுதணும். அது மாற்றுத்திறன் இருக்குன்னா டிக் குடுங்க. இல்லன்னா இல்லன்னு டிக் அடிக்கணும். ஆதரவற்ற இனங்களா இருந்தா டிக் அடிக்கணும். இல்லன்னா இல்லன்னு சொல்லணும்.
பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியரஸ்ட்டா வந்து உங்களுக்கு 2 பள்ளி இருக்கு அப்படின்னா 2 பேர் குடுக்கலாம். பட் ஒரு பள்ளி தான் இருக்குன்னா, அந்த பள்ளியின் பேர் மட்டும் குடுத்துக்கலாம். அதேமாரி விண்ணப்ப தயாரிப்பு பணியில் கோரும் மையத்திற்கு இடையூறு தரும். 3 கிலோமீட்டர் இருதல் வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன போட்டிருக்கணும்னா, இதில 2 கிலோமீட்டர் இருக்கு, 1 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணணும். நாள், இடம் போட்டு கையெழுத்து பண்ணணும். இணைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இது 5 வந்து கம்பல்சரி இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாற்றுச் சான்றிதழ், எஸ்எல்சி சர்டிஃபிகேட், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணணும். இதுக்கான ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் குடுப்பாங்க சிறப்பு ஊதியத்தில. ஓராண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வரும். அது வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஊதிய லெவல் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு மகளிருக்கு சும்மா வீட்ல இருக்கிறதுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் 4 மணி நேரம். அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ஹெல்ப் பண்ணப்படும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.